ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 7 ஜென்மங்கள் லவ் மீ அகெயின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களில் போடலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் போடலாம். இல்லட்டே அந்த மாதிரிலாம் இல்லை, பொய் சொல்லாத. அதனால தான் உன்னோட ஐஸ் ரெட் கலரில் தெரிஞ்சிருக்கு. அந்த டீமனை நீ என்ன பண்ணி தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி அந்த டீமனை ஓம் பாடிக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? என்ன பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜேகே அடிப்பாரா அந்த மாதிரி அடித்தா நான் அந்த டீமனை கில் பண்ணிட்டேன். ஆனால் என்ன, அந்த டீமனோட பவர் அதுவாகவே என்னோடய ஹார்ட்குள்ளே அட்டாச் ஆகிட்டு, என்னோடய பாடியில் அட்டாச் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி சொன்னால் பொய் சொல்லாத. நீடா வேணும்னே அந்த பவருக்காக தானே இருந்து போனேன். அந்த பவரை நீடா உன் பாடிக்குள்ளே வச்சுருக்கணுங்கிற மாதிரி செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாதிரி டென்ஷன் ஆனா டேங் என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே எவ்வளவோ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ அந்த பவருக்கு தானே என்கிட்டயே ஃபைட்டை பண்ணிவிட்டு கிங்டம் விட்டு வெளியே போனேன். நீ எதுக்காக இந்த மாதிரி பவர்னு சொல்லிட்டு பவரை பற்றியே திங்க் பண்ணுற? பவர் உன் லைஃப்பில் எல்லாத்தையுமே கொடுக்காது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமா கட்டுன்னு கட்டிட்டு இருந்தான். இங்கே நம்ம ஜங்குக்கும் டேயும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா சாரு தான் கரெக்டாக அந்த டெவில் இருந்த பிளேஸ் இருக்குல்ல, அந்த டீமன் என்ற பிளேஸுக்கே போகிறான். ஜேகே எப்படி தப்பிச்சான்? டீமன் இருக்கா இல்லை டீமன் அழிஞ்சிருச்சானுங்கிறத செக் பண்ண போனால் அந்த டீமன் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட் முழுக்க இப்போ நார்மல் ஃபாரஸ்ட் மாதிரி நிறைய அந்த லீஃப், அதாவது இலைகள், ஃப்ளவர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். என்னடா இது டீமனோட ஃபாரஸ்ட்டு தானே, ஃபுல்லாக சேஞ்சாக இருக்குனுங்கிற மாதிரி அந்த டீமன் இருக்க பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி பார்த்தா டீமன் அங்கே இல்லை. அப்போ ஜேகே டீமனை கில் பண்ணிட்டான். ஜேகே டீமனை கில் பண்ணால் அந்த டீமனோட பவர் ஜேகே கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சார்லியோட பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னான். இப்போ அந்த டீமனோட பவர் ஜேகே எங்கே வச்சுருப்பான்? ஒருவேளை அவன் எப்போதும் அவனை ஹீல் பண்ணதுக்கு ஒரு குகை ரெடி பண்ணி வச்சுருக்கானே, அங்கே கொண்டு வச்சுருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அந்த பவரை சேவ் பண்ணி இவன் எங்கே வச்சுருக்கானுங்கிற மாதிரி அங்கிள் ஆண்டி சார்லி இந்த மாதிரி திங்க் பண்ணான். இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி சொன்னால் கேளுட்டே அங்கே என்ன நடந்துச்சுனுங்கிறதே எனக்கே தெரியல. நான் என்னோடய ரியாலிட்டியிலேருந்து இருந்தேன். உன்னோட இந்த ஸ்டோன் தான், பிளாக் தான் என்னோடய ஹேண்ட்ஸில் அதை கொடுத்துச்சு. அந்த இடத்துல தான் நான் ரீக்கப் ஆகி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் நம்ம ஜேகே பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜேகே பேசுகிறதுலாம் கேட்கவே இல்லை. நம்ம ஜேகேயும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவர் தான் டக்குன்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுல தான் இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூக்கி அவரோட ஷோல்டரில் போட்டார். எது ஃபைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வா நம்மளோட ஹவுஸில் நம்மளோட கிங்டமில் போய் ஃபைட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவர் அப்படியே தூக்கி ஷோல்டரில் போட்ட பொசிஷனே நேராக கிங்டம் விட்டு வெளியே வந்தா. பேரண்ட்ஸும் ஜாக்ஸும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா என்னை கீழே இறக்கி விட்டுடா, நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, இப்போ பட்டல என்னடா இந்த மாதிரி என்னை தூக்கிட்டே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நம்மகிட்ட கட்டுன்னு கேட்டுனா கிங்கு குயின்னு ஜாக் எல்லாரையும் நோட் பண்ணிவிட்டு என் பேபி என்கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆகுது, இங்கே இருந்தால் இன்னும் எவ்வளோ டேஸ் சொன்னாலும் என்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பான், நான் ஏன் கிங்டமுக்கு போகணும், எனக்கு அங்கே நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அங்கே 2 டே கூட்டிகிட்டு கிளம்புறேனுங்கிற மாதிரி பிளாக்கை நோட் பண்ணால் பிளாக்கு கரெக்டாக ஃப்ளை பண்ணபடி ஜேகே பக்கத்தில் வேண்டாம். நம்ம ஜேகேட்டே ஷோல்டரில் போட்ட பொசிஷன்லேயே கரெக்டாக பிளாக் மேலே ஃப்ளை பண்ணபடி நிற்கிறாரு. நான் அங்கேருந்து கிளம்புறேன், பறவை போட்டுட்டே நீங்கள் மீட் பண்ணணுன்னா என்னோடய கிங்டமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட இவ்வளோட்டையும் சொல்லி முடிச்சுட்டு ஜேகேட்டே எங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். டென்ஷன் ஆகி எப்போ பார்த்தாலும் என்னடா என்னை இந்த மாதிரியே தூக்கிட்டு போகிறோனுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜேகேயோட நேமை சொல்லி கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கட்டுனா அதே பொசிஷனில் இப்போ கிங்டமுக்குள்ளே என்ட்ராயிடுச்சு. ஹாரியும் சோல்டர்ஸும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைனிங் பண்ண போயிருப்பாங்களா, அவங்களும் கிங்டமுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா சோல்டர்லேயே தூக்கி போட்டுட்டு ஒரு மூமெண்ட்டை பட்டுட்டு ஹாரி ஷாக் ஆகி அவன் ஃபைட் பண்ணிட்டு போயிட்டான். ஏதோ ஃபைட்லாம் பண்ணியிருப்பான் போலுக்கு, அதுக்காக இந்த மாதிரியாடா தூக்கிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி ஷாக்கை நோட் பண்ணா. என்னை விடு ஜேகே ஏன் ஜேகே இந்த மாதிரி பண்ணுறேன், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டுன்னு கேட்டுட்டு வர அந்த மூமெண்ட்டுக்கு டயர்டாயிட்டார். இந்த மாதிரி டயர்டானா ஜேகே அந்த கிங்டம்குள்ளே என்றானாவே கிட்டலேயே கரெக்டாக ஜேகேயோட பெட்ரூம்குள்ளே கொண்டு வந்து பெட்லேயே கொண்டு வந்து தம்முன்னு போடுறாரு. இந்த மாதிரி டம்முன்னு விழுற மூமெண்ட்டை பட்டு ஷாக் ஆகி உனக்கு என்ன திமிரு அப்படிங்கிற மாதிரி எழுந்து ஜேகே அடிக்க வருவாரா. பாவம் நம்மட்டே கட்டுனதுனால ரொம்ப வீக் ஆகிட்டாரு. அப்படியே அந்த பெட்டில் எப்படி விழுந்தாரோ அந்த பொசிஷன்லேயே ஸ்லீப் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன், எனர்ஜி ஆகிட்டேனோட கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம்ல, நான் கொஞ்சம் எனர்ஜி ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபைட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடிட்டு அமைதியாக பெட்டில் படுத்தான்.
என்ன கட்டு கட்டுறான், ச்சே காடுடா வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அந்த பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணபடி பெட்ரூமை விட்டு வெளியே வந்தா சார்லியும் சார்லியோட பேரண்ட்ஸும் ஹாரியும் ஜேகே முன்னாடி தான் நிற்கிறாங்க. எதுக்கு ஏன் முன்னாடி அவ்வளோ பேர் வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா அவனை ஏன்டா அந்த மாதிரி ஃபோர்ஸாக தூக்கிட்டு வர, அவன் வேணா அவன் கிங்டமில் இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி சார்லியோட மாம் அதாவது ஆன்ட்டி சொல்லவும், அவன் கிங்டமில் இருக்கட்டா, நான் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேனா, என் கிங்டமில் என்னோடய ரூமில் தான் அவன் இருக்கணும் இல்லை இருக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இதை பற்றி டாபிக் எதுவுமே பேசாதீங்க, மற்ற ஏதாவது ஒர்க் இருந்தால் அதான் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ கிங்டமை ப்ரொடெக்ட் பண்ணாமல் சோல்டர்ஸோட எங்கே போன அப்படிங்கிற மாதிரி ஹாரியை வர பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா ஹாரி வந்து அங்கலாண்டி தான் இந்த மாதிரி போக சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா அந்த மூமெண்ட்டுக்கு. நான் சும்மா ட்ரைனிங் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் சோல்டர்ஸை ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டு போனேங்கிற மாதிரி ஜேகே கிட்ட இந்த மாதிரி பேசுனா, இங்கே இந்த மாதிரி ஜேகேட்டே லாக் பண்ணிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சார்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறான். என்னடா அவன் இஷ்டத்தெல்லாம் கோவப்பட்டு அவன் ஹவுஸுக்கு போனாலுமே இங்கே தான் இருப்பான், அவன் இருக்கலைன்னா நான் இருக்க வைப்பேங்கிற மாதிரி இந்தளவுக்கு ஜேகே ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம சார்லிக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகுது. டென்ஷன்லேயே ஜேகே நோட் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. இப்போ பெட்டில் தான் உட்காண்ட்ருக்காரு. ஜேகே மேலே செம்ம கோவத்துலேயும் உட்காண்ட்ருக்காரு. அந்த ரூமுக்குள்ள கரெக்டாக ஹாரி என்ட்ரு ஆகுறாரு. ஹாரியை பார்த்தோன்னே நம்ம தான் ஹயாங் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஹாரி கிட்ட அவர் வரா, நானும் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஹாரியும் கிட்ட வராரு. இப்போ நம்ம டேடா ஹாரியை நோட் பண்ணிவிட்டு, ஹயாங் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா, ஜேகேக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்குது, அந்த டீமனை கில் பண்ணி டீமனோட பவரை அவன் எடுத்து வச்சுருக்கான். நானும் அடடா நோட் பண்ணேன். ஜேகே ரொம்ப வியாடாக நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லை, சோல்டர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்க சொல்ல அந்த டீமனோட பவர் ஜேகேயோட பாடிக்குள்ளே என்ட்ராகி ஜேகேக்கு லீஃப்லாம் வந்துச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவன் அப்பப்போ டீமனாகவும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கான். என்ன சொல்கிறீங்க ஹயாங்? எனக்கு என்ன பண்ண தெரியலட்டே. நான் இதை வந்து எப்படியாவது சரி பண்ண முடியுமானுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பர்சன்ட்டை பிளாக் மேஜிக் தெரிஞ்ச பர்சன்ஸ்கிட்ட கேட்டுட்டு வரேன். அது தண்டியும் ஜேகே எந்த பிளேஸுக்கும் போகாதபடி நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கோ. ஏன்னா ஜேகே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறது அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால நீ கொஞ்சம் அவன் பக்கத்தில் இருந்து கரெக்டாக நோட் பண்ணினா அவன் எங்கேயும் போக மாட்டான். புரிஞ்சுக்கோ, அவனையே அப்பப்போ இழக்கிறான், அப்பப்போ டீமனாகவும் மாறுறான். புரிஞ்சுக்கோட்டே. நான் ஏதாவது ஒரு பிளாக் மெஜிஷியன் தெரிஞ்ச பர்சன்ஸ்கிட்ட இது என்ன மாதிரி பவர், இதுக்கு என்ன ரீசன்ங்கிறது எல்லாத்தையும் கேட்டு இதை ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுமானுங்கிறத கேட்டுட்டு மெடிசனோட வரேன். ஜேகேவும் பொறுப்பில் விட்டுட்டு வரேன், நீ பத்திரமா பார்த்துக்கோ. இப்படி பேசிட்டு நம்ம ஹாரி அங்கேருந்து கிளம்புனா நம்ம ஜேகே கரெக்டாக டேக்கிட்ட வந்து நிற்கிறாரு. என்னாச்சு டேயாங்? என்ன ஹாரி ஏதோ உங்ககிட்ட நிறைய சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் வர என் ஃப்ரெண்டு என்கிட்ட அதிகமாக பேசுகிறத விட உங்ககிட்ட தான் அதிகமாக பேசுன மாதிரி தெரியுது. என்ன பிரதர்ஸ் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா? அப்படிலாம் இல்லை ஜேகே. ஆமாம், நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியா? ஃப்ரெஷ்அப்லாம் ஆகணும்னு தான் திங்க் பண்ணேன். ஆனால் பட் ஆன்ட்டி என்ன கூப்பிட்டாங்க, நான் என்னென்னு கேட்டுட்டு வந்துருந்தேன். ஆன்ட்டியா? ஆமாம், ஆன்ட்டி கூப்பிட்டாங்க, நான் இப்போ வந்துட்டேன். இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அங்கேருந்து கிளம்பலாம், ஜேகே அங்கேருந்து கிளம்பலாங்கிற மாதிரி போனோம். ஜேகேயோட ஹேண்ட்ஸை அப்படியே நம்மகிட்டே ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னாச்சு? நானும் வரேனே, என்னையும் அவங்க கூட கூட்டிகிட்டு போகக்கூடாதா? இதே ரூமுக்குள்ளடா நான் வச்சுருப்பியா? அப்படி யார் சொன்னா? உன்னை என் கூட வரக்கூடாதுன்னு நான் எப்போது சொன்னேன்னா என்ன? நீ என் கூட எங்கேனாலும் வரலாம், என் கூட வரடா இருந்தால் மட்டும். இப்படி பேசிக்கிட்டே நம்மகிட்டே கரெக்டாக ஆன்ட்டியோட ரூமுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வராரு. ஜேகே மட்டும்தான் வருவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜேகேயை இப்போ நியூவாக ஒரு ப்ராப்ளத்தில் சிக்க வைக்கிறதுக்கு தான் சார்லி பிளான் போட்டிருக்கான். டீமன் அந்த பிளேஸில் எண்ட் ஆயிடுச்சு. டீமனோட பவர் ஜேகே கிட்ட தான் இருக்கும். ஜேகேக்குள்ளே பவர் இருக்கானுங்கிறத செக் பண்ணதுக்கு தான் ஏதோ ஒரு மேஜிக் பவுடரை வந்து நம்ம ஜேகே மேலே ஒரு சோல்ஜர் மூலமாக அந்த பவுடர் போட சொல்லியிருப்பாங்க. பவுட்ரு பட்டுற பெயினில் தான் நம்ம ஜேகேக்குள்ளே இருக்க டீமனோட பவர் வெளியே வந்துருக்கும். அது ஜேகேக்கும் தெரியல, ஹாரிக்கும் தெரியல. பட் இந்த மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணியிருப்பான். அப்போ இவனுக்குள்ளே அந்த டீமன் பவரை எடுத்து வச்சுருக்கானா? இந்த டீமன் பவரை வச்சே இவனை நான் அழிக்கணும், இல்லை இவன் பாடிக்குள்ளே இருக்கிற டீமன் பவரை நம்ம எடுக்கணும். அன்றைக்கி என்ன பண்ணணுங்கிற மாதிரி
சார்லி இந்த மாதிரி திங்க் பண்ணி ஒரு மெஜிஷியன்கிட்ட போய், அதாவது ஒரு பிளாக் மேஜிக் தெரிஞ்ச பர்சன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாம்ல, அவங்ககிட்ட போய் நீங்கள் அழிச்சிரும்னு சொன்ன அந்த டீமனையே கீல் பண்ணி அதோட பவரை ஜேகே எடுத்து வச்சுருக்கான். ஜேகேக்கு நாங்கள் என்னெல்லாமோ பண்ணி மேஜிக் மூலியமாகவும் சரி, பாய்சன் மூலியமாகவும் சரி, எல்லாத்துலேயுமே ஜேகே கில் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஜேகே எதுலேயுமே டெட் ஆகலை. இப்போ ஜேகே கில் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ டீமன் பவர் இருக்கிறதுனால டீமனோட வீக்னஸ், அந்த டீமனோட வீக்னஸை வச்சு ஜேகே அழிச்சிடலாம். டீமனோட பவர் அழிகிற மூமெண்ட்டில் டீமனோட பவரை அக்செப்ட் பண்ணி இப்போ டீமன் ஆயிருக்க ஜேகேயும் சேர்ந்து அழிஞ்சிருவான். அதுக்கு என்ன பண்ணணும், ஜேகேயோட ஹார்ட்குள்ளே என்ட்ராயிருக்க அந்த டீமன் பவரை ஜேகேயோட பாடியிலேருந்தே வெளியே எடுக்கணும். எடுத்து உங்கள் ஹேண்ட்ஸாலே அழிக்கணும். அப்போ டீமன் தானே அழியும். ஜேகேயோட பவரும் டீமனோட ஹார்ட்டும், ஜேகே ஹார்ட் டீமனோட ஹார்ட், அதாவது 2 பேரோட பவரும் ஒன்றா இப்போ மிக்ஸ் ஆயிருச்சு. நீங்கள் அந்த பவரை எடுத்துட்டாலே ஜேகே ரொம்ப வீக் ஆயிடுவான். அதை அழிச்சிட்டிங்கன்னா ஜேகேயோட பவர் சீண்டு அழிக்கும். அப்புறம் ஜேகே ரொம்ப அந்த டீமன் மாடிலாம் ஃபைட் பண்ண மாட்டான், டெவில் மாடி நண்டுக்க மாட்டான், ரொம்ப ரொம்ப வீக் ஆவான். வீக் ஆகிற அந்த செகண்டில் நீங்கள் ஈஸியாக கில் பண்ணிடலாம். அந்த பவரை ஜேகே எடுத்து தரணும்ல, அது உன்னோட டேலண்ட். எப்படியாவது அவனோட பவரை வாங்கிக்கப்பாரு. அந்த பவர் வெளியே வந்துருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஜேகே கில் பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த மெடிஷன் சொல்லி அனுப்பியிருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே கிட்ட அந்த டீமனோட பவர் எங்கே இருக்குது, அந்த பவர் ஓம் பாடிக்குள்ளே தான் இருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நீ அந்த பவரால் ரொம்ப கஷ்டப்படுறல ஜேகே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்டிடம் இந்த மாதிரி ஒரு டெம்பிளுக்கு வா, அந்த டெம்பிளை வச்சு உன்னோட பாடிக்குள்ளே இருக்க அந்த டீமனோட பவரை நம்ம எடுத்துடலாம். அப்புறம் நீ நார்மல் ஆயிடுவ. அந்த டீமனோட பவரை நம்ம காடுகிட்டே கூட்டுறோம், அது காடுகிட்டே போக்கட்டுங்கிற மாரி ஏதோ ஒரு ஸ்டோரியில் இவங்களே சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டேட்டை ஆன்ட்டி கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி பேசிட்டு டேயை கூட்டிகிட்டு வந்தா. டேயும் ஜேகே கூட வரதை பார்த்துட்டு ஜானியோட பேரண்ட்ஸு ஷாக் ஆகி, இவன் என்ன தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானா, டேயை கூடிய கூட்டிகிட்டு வந்துருக்கான். ஜேகே பருவ எப்படி கில் பண்ணுறது, இப்படி நம்ம சார்லியோட மாமா பாட்டு கேட்டான். நான் பாட்டுக்கிறேன்டா, நீ வாயா மூடு. ஜேகே நான் ஒன்றா மட்டும்தானே கூப்பிட்டேன், நம்ம அந்த டெம்பிளுக்கு போகிறோம்ல. ஆமாம் ஆண்டி. ஏன் பேபியும் பாவம் எவ்வளோ டேஸ் தான் ரூம்குள்ளே இருப்பான் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்ச மாரி. இல்லை பேபி, நீ ஏன் கூட வரணுன்னு தானே திங்க் பண்ணேன். நான் ஒரு டெம்பிளுக்கு போகிறேன், அந்த டெம்பிளோட நேம் ஏதோ டார்க் கோயில் நீங்களே. டார்க் டெம்பிளா, அங்கே தான் போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் போனது கிடையாது. அங்கே நம்ம ஏதோ சில பல அந்த டெம்பிளுக்குள்ள பூஜைகள்லாம் பண்ணோம்னா நம்ம 2 பேரும் இன்னும் ஹாப்பியாக லைஃப் மில்லுக்கு இருக்கலாமா. இப்படி டேக்கிட்ட ஜேகே பேசுகிறத பாட்டு, உன்னை மொட்டமாக அழிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணால் நீ ஹாப்பியாக இருக்கிறத பற்றி திங்க் பண்ணுறியாடா. நல்லா திங்க் பண்ணி ஸ்மைல் பண்ணி சரி, இன்னையோட நீ எண்டாயிருவ அப்படிங்கிற மாதிரி சார்லி நம்ம ஜேகே பாட்டு பேசினோம். அந்த டெம்பிளுக்கு எடுக்க இப்போ போகணும் அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டோம். அது ஒன்றும் இல்லைட்டையா, அது ஜேகே உங்ககிட்ட சொல்லலையா. சொல்லலையே. என்ன அதெல்லாம் எடுக்க அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கணும். ஜஸ்ட் ஏதோ பூஜை இருக்குன்னு தானே சொன்னீங்க, டெம்பிளுக்கு போகலாம்ல. போகலாம். எந்த டெம்பிளுக்கு போகணுங்கிற, அதெல்லாம் நீ டெம்பிளுக்கு போகாண்டா. இப்போ நான் ஒரு பிளேஸில் போய் ஏதோ ஒரு டீமனை கில் பண்ணிட்டு வந்துருக்க, நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீ எங்கேயும் போகாண்டா, முதல்ல ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி நீங்கிற நம்ம ஜேகேயோட ரூமுக்கு இழுத்துட்டு போகிறாரு. இவன் நடா நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையும் சொதப்பிக்கிட்டு இருக்கான். இப்போ எதையாவது பண்ணி சார்லி டேட்டாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி ஜேகே இழுத்துட்டு போகிற டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி சார்லி இழுப்பானா இந்த மாதிரி இழுத்த நம்ம ஜேகே காண்டாகி சார்லியோட நெக்கு இருக்குன பொசிஷன்லேயே அப்படியே ஃப்ளோர்லேருந்து மேலே தூக்குன பொசிஷன்லேயே வாலில் இருக்குனப்படி பிடிக்கிறாரு நக்கம். என்ன திமிர் இருந்தால் அவன் ஹேண்ட்ஸை நீ பிடிப்ப, அவன் ஹேண்ட்ஸை டச் பண்ணுவியாடா நீ. இந்த மாதிரி கோவமாக நம்ம ஜேகே பேசுகிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி, ஜேகே என்ன பண்ணுறான், அவனோட பிரதர் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸை எடுத்துடலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிற. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஏன் முன்னாடி அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுப்பியா,
இழுக்கிற ஒன்றை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற மூமெண்ட்டை சார்லியோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஜேகே கண்ட்ரோல் ஆகுனுங்கிற மாதிரி ஜேகேயை கண்ட்ரோல் பண்ண ஜேகேயை ஒரு மாதிரி உழுக்கிறாரு பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கி ஜேகேயோட நேமை சொல்லி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுற மூமெண்ட்டுக்கு ஜேகே அப்படியே திரும்பிட்டே நோட் பண்ணா, ப்ளீஸ் விட்ரு, ஏன் ப்ராப்ளத்தை பெருசாக்குற, முதல்ல நீயாவே இல்லை, முதல்ல ரூம்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி ஜேகேயை பிடிச்சி பெட்ரூம்குள்ளே தள்ளிட்டு, இங்கே பாருங்க அங்கிள் ஆண்டி, எதாக இருந்தாலும் இன்னைக்கு எங்கேயும் போகாண்டாம், ஒரு 2 days கழிச்சு பார்த்துக்கலாம், ஓகேயா? ஓகே, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஜேகே அவனுக்கு ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் ப்ராப்ளம், அவனும் ரெஸ்ட் எடுக்கட்டு, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரை டக்குன்னு க்ளோஸ் பண்ணோம். நம்ம ஜேகே கடுப்புலேயே நம்ம பட்டு முறைக்கிறாரு. யாருக்கு ஹெல்த் இஷ்யூவில் ப்ராப்ளம்? உனக்கு தான் ப்ராப்ளம், எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் நல்லா தானே இருக்கிறேன். அது நீ தான் சொல்லிக்கணும். ஒழுங்கு அமைதியை போய் பெட்டில் பட்டுக்கோ. எதுக்கு பெட்டில் போய் பட்டுக்கணும்? பேபி நீ ஏதாவது ப்ளே பண்ண போறியா என்ன? எப்போ பட்டாலும் இவன் திங்கிங் அங்கேடா இருக்குது. ஏண்டா அந்த மாதிரி பேசுகிற? எப்போதுமே அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்பியா? வேறு எதுவுமே என்கிட்ட பேச உனக்கு இல்லையா? இல்லையே பேபி, எனக்கு அந்த டோனிங் தான் உங்ககிட்ட வருது. வேறையா நம்ம வேணா அந்த குகைக்கு போகலாம். குகைக்கா? நான் தான் உன்னை அங்கே அந்த டேஸ்லேருந்து கூப்பிட்டுருக்கோம்ல, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட்டில் மீட் பண்ணமே, அங்கே போகலாம். நான் இந்த கிங்டமுக்கே மண்டல வரமாட்டேன் தெரியுமா? ஒன்றால் தான் இந்த கிங்டமே சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அந்த குகையில் ஃப்ரீயாக அப்படியே அந்த பட்டப்பில் ஃப்ரெஷ்அப் பண்ண பொசிஷனில் பாடியை ஹீல் பண்ணபடி எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு பர்சன்ட்டை போய் கில் பண்ணணும். இப்படி சொல்கிறது கேட்டு நம்ம காண்டாக்கி, கில் பண்ணுறத மட்டும் மறக்காத, அதை நல்லா மைண்ட்லேயே வச்சுக்கோ. இன்னும் எத்தனை பேரை கில் பண்ணட்டா காட்டு இருக்கியோ தெரியல. சரி, ஜேகே சொல்கிறதும் கரெக்டு தானே. எங்கள் கிங்டமில் இருந்தால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பர்சன்ட்டை ஜேகே கில் பண்ணாலும் பண்ணிடுவான். இன்றைக்கி சார்லியே அட்டாக் பண்ண பர்சன்ட் ஆன்ட்டி அங்கிளையும் கூட அட்டாக் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. இதான் கரெக்ட். ஹாரி ஹயாங் இங்கே வரட்டண்டியும் ஜேகே யாருமே இல்லாத ஒரு பிளேஸில் சேஃபாக இருந்தால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பிளேஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஜேகே என்ன பேபி? என்னம்மா திட்டுனா? என்ன வேணும்? நீ ஏதோ குகைக்கு போகணும் நீயே, நம்ம வேணா அங்கே போகலாமா? ஹை, என் கூட வரேனுங்கிறியா? அப்போவா கிளம்பலாம், இப்போவே போகலாம். இந்த மாதிரி சொல்லிவிட்டு டோரை வேகமாக ஓப்பன் பண்ண வேகத்துலேயும் நேராக கிங்டமை விட்டு வெளியே வரதை பார்த்துட்டு அங்கிள் ஆண்டி ஷாக் ஆகி எங்கடா டே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேக்கு இந்த பிளேஸ் ரொம்ப போர் அடிக்குதா, நாங்கள் குகைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிளாக்கோட நேமை சொல்லி பிளாக்கு கரெக்டாக நம்ம ஜேகே முன்னாடி ஃப்ளை பண்ணி நிற்க, டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி புஷ் பண்ண பொசிஷன்லேயே ஃப்ளை பண்ணபடி பிளாக்குக்கு மேலே நம்ம ஜேகே நிற்கிறாரு. சரி அங்கிள் ஆண்டி, கிங்டமை பத்திரமா பார்த்துக்கோங்க, எனக்கு என் பேபிக்கும் நிறைய ஒர்க் இருக்குது, நாங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே கூட வர மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாகி ஜேகே அங்கேருந்து ஃப்ளை பண்ண பொசிஷன்லேயே இந்த குகைக்கு வந்துட்டார். இந்த மாதிரி குகைக்கு வந்தால் சார்லியோட பேரண்ட்ஸ் தான் டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஒரு பிளான் போட்டால் இந்த டே எதையாவது ஒன்றை பண்ணி சொதப்பி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டானே, இப்போ நம்ம போட்ட பிளான் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்மகிட்ட இந்த மாதிரி நோட் பண்ண டேயுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜேகேயை ஹக் பண்ணபடி, எவருக்கு இவ்வளோ வேகமாக பிளாக்கை ஃப்ளை பண்ண சொல்கிற, கொஞ்சம் ஸ்லோவாக போ சொல்லு. நான் பேபி, பிளாக் என் பேபிங்கிற, ஃப்ளை பண்ணால் பயப்படுற, அதுனா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் ஃப்ளை பண்ணணும், எப்படின்னா நீ இந்த மாதிரிலாம் ஃப்ளை பண்ண கற்றுக்க போறியோ, எனக்கு க்ரிப்பாக பிடிச்சபடி வா, நம்ம அழகாக ட்ரைவ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட ஃப்ளிட்டியாக பேசினபடியே வராரு. ஜேகே இந்த மாதிரி பேசுகிற மூமெண்ட்டும் ஜேகேயோட ஹார்ட்டை அந்த செஸ்ஸுக்கிட்ட ஹேண்ட்ஸை வைக்கிற மூமெண்ட்டுக்கும் டேக்கே நல்லாவே இந்த டீமனோட பவர் செம்ம பவராக இருக்குது, அது நல்லா ஃபீல் ஆகுது. ஏன் நம்ம டேயோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி சொட்டே ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு டேமா? அந்த பவர் ரொம்ப ஹைப்பாக இருக்குதுல்ல? எந்த பவர்? உனக்குள்ளே இருக்கிற டீமன் பவர். அதை ஏன் நீ நோட் பண்ணுற? அதை பற்றிலாம் திங்க் பண்ணாது, இந்த ஜேகே அது எதுவும் பண்ணாது. ஆனால் அந்த பவர் நீ எத்தனை பேருக்கு பெயினை கொடுக்குன்னு தெரியலையே ஜேகே, அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னாலேயே அதோட டார்க் எனர்ஜியை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, எனக்கே அது ஒரு மாதிரி நர்வஸை கொடுக்குது. நீ கூலாக பேசிகிட்ருக்க, எதையாவது ஒன்றை பண்ணி முதல்ல அந்த டார்க் எனர்ஜியை உன் பாடியை விட்டு வெளியே கொண்டு வரணும், இல்லை
அட உனக்கு கீழே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஏன் ஜேகேவாக இருந்தால் மட்டும் போதும், அவன் டீமனாக மாறக்கூடாது. டீமனாக மாறிட்டா ஏற்கனவே இவன் எல்லாரையும் கீல் பண்ணிகிட்ருக்கான். இல்லை எல்லாத்தையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதே, எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணு. ஜேகேக்கு நம்ம பக்கத்தில் இருக்க வரைக்கும் எதுவுமே ஆகாது. என்னோடய பிளட்டை வச்சாவது ஜேகே எப்படியாவது நான் கண்டிப்பாக ஹீல் பண்ணிடுவேன். இந்த டீமன் பவர் என் ஜேகே எதுவும் பண்ணாது. என் ஜேகே வாடா என் கூட இருப்பான். நானும் அவனும் இந்த பிளேஸில் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாகவே இருப்போம். ஜேகே என் கூட மட்டும்தான் இருப்பான். இப்போ எப்படி நான் சொல்கிறத கேட்குறனோ அதே மாதிரி எப்போதுமே கேட்டுகிட்டே இருப்பான். இப்போ கரெக்டாக ஹாரி அண்ட் பிளாக் மேஜிக் தெரிஞ்ச பர்சன்ஸ் கிட்ட போயிட்டாரு. ஜேகேக்குள்ள இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி எல்லாத்தையுமே கேட்டு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க? அப்போ ஜேகே அந்த பவரை அவனோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த பவர் மட்டும் ஜேகேயோட பாடியை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா ஜேகே ஈஸியாக கில் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, ஜேகேயை கண்ட்ரோல் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பியூர் பிளட் தேவைப்படுது. அந்த பிளட் உள்ள பர்சன்டால் ஜேகேயை சேவ் பண்ணலாம். ஜேகேயும் சேவ் பண்ணலாம், ஜேகேயோட பவரையும் சேவ் பண்ணலாம். ஜேகேக்குள்ளே என்ட்ராக இருக்கிற அந்த நியூ பவர், அந்த டீமனோட பவரையும் அழிக்கலாம். அதுக்கு பியூராக ஒரு பிளட் தேவையே. அந்த மாதிரி பர்சன்ட் இந்த வேர்ல்டில் இப்போதைக்கு கிடையாது. அதனால ஜேகே எவ்வளோ சேஃபாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லை, ஜேகே கிட்ட யாராவது இந்த பவரை எடுக்கணும், உன் பாடியில் அது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி யாராவது பேசினா அந்த டாப்பிக்கை பேச விடாத. அந்த பவர் ஜேகேக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஜேகே சேஃப் ஆவான். பவர் ஜேகே விட்டு வெளியே போச்சு, ஜேகே வீக் ஆவான். ஜேகேயோட எனிமிஸ் ஜேகே ஈஸியாக கில் பண்ணிடுவாங்க. ஓகே, நான் சொன்னதை கரெக்டாக ஜேகே கிட்ட சொல்லிடு. இப்படியே அந்த மெடிசன் சொல்கிறத கேட்டுட்டு என்னமோ 2-3 மெடிசன் நம்ம ஜேகே வந்து அந்த பவரை, அந்த டீமனோட பவரை கொஞ்சம் கண்ட்ரோலே வச்சுக்கிற மாதிரி மெடிசன் இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு ஹாரி கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து வரலானுங்கிற மாதிரி வந்தான். அந்த பிளேஸில் அங்கிள் ஆண்டி அனுப்பின பர்சன்ஸ் ஹாரியை அடித்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி அடித்து போட்டால் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் தட்டி கொட்டி விட்ருவாங்க. ஏண்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க? என் ஜேகேக்காக கஷ்டப்பட்டு நான் அந்த பிளேஸுக்கு வந்து அந்த மெடிசன் மட்டுத்தையும் வாங்கிட்டு வந்துருக்கேன். எல்லாத்தையுமே மண்ணில் போட்டு டேமேஜ் ஆக்குறீங்களே. என் ஜேகே சேவ் பண்ண அதை விட்டால் நான் மெடிசனுக்கு எங்கே போகிறது? இது கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு ஒரு டைம் மட்டும்தான் இந்த மெடிசன்லாம் கிடைக்குமா? இன்னும் நான் 10 இயர்ஸ்க்கு நான் எப்படி வெயிட் பண்ணுறது? எதுக்கு நான் அந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன்டா அடிக்கிறீங்க? டேய், முதல்ல என் மேலே இருக்க பவர் கட்டை பிரேக் பண்ணிவிட்டு அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஹாரி கட்டுன்னு கட்டணும் அதே பிளேஸில் அடித்து போட்டுட்டு அந்த பர்சன்ஸ்லாம் அங்கேருந்து போயிடுவாங்களா. அந்த மாதிரி போனால் இப்போ நம்ம டேஸ்ட்டை தான் கட்டுட்டு கரெக்டாக அந்த குகைக்குள்ளே என்ட்ராக சொல்லலாம். நம்ம டேக்கு ஃபஸ்ட்டு டே பார்த்த மூமெண்ட், நடந்த மூமெண்ட் திங்க் ஆகிடு. அதை கொஞ்சம் லைட்டாக மறந்தபடியே அந்த குகைக்குள்ளே என்ட்ரானா ஜேகே கிட்ட ரொம்ப ஹாப்பியாக, அப்பா இப்போ என்னடா இந்த பிளேஸுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸான மாதிரி இருக்குது டேயாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வந்து பேக்கப் பண்ணவோ இந்த மாதிரி ப்ளே பண்ணாடன்னு இருக்கோம்ல. என்ன பேபி ப்ளே பண்ணாடனுங்கிறோம்ல, போக மாட்டேல, வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் போய் பாரு. எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது ஃப்ரூட்ஸ் பறிச்சிட்டு வா. ஏன்னா நானா அது பிளாக் அழகாக பறிச்சிட்டு வருவான், நீ போய் பறிச்சிட்டு வா. இப்படி நம்ம டே சொல்கிறது கேட்டு நம்ம ஜேகேமே அங்கேருந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுக்காக பிளாக்கு கூட போனோம். டே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அந்த பிளேஸ் முழுக்க சுற்றி தேடி பார்க்குறது, புதுசாக நியூவாக பொருட்கள் ஏதாவது இருக்குதா, திங்ஸஸ் எதாவது இருக்குதா, இல்லை மெடிசன் ஏதாவது இருக்கானுங்கிற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அந்த பாட்டப்கிட்டே வராரு. இந்த மாதிரி பாட்டப்கிட்ட வேண்டாம், பாட்டப் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறத பார்த்துட்டு சரி எல்லாமே நார்மலாக தான் இருக்குங்கிற மாதிரி நோட் பண்ணால் டேக்கான ஃப்ரூட்ஸையுமே நம்ம ஜேகே கொண்டு வந்து கொடுக்குறாரு. 2 பேருமே கொஞ்சம் க்யூட்டாக பேசினபடி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜேகே தான் நம்ம டே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். போய் ஃப்ரெஷ்அப் ஆக யார் வேண்டான்னா எங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறது, பக்கத்தில் ஏதாவது ரிவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஏன் இந்த இதில் தானே நீ ஃப்ரெஷ்அப் பார்க்க அன்றைக்கி வந்த அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டப்புக்குள்ள டேயை பிடிச்சிட்டாலும் வர அந்த மாதிரி தரலனா ஏன் நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்? நான் ஃப்ரெஷ்அப் ஆகணும்னு சொன்னேன். இதுவும் ஃப்ரெஷ்அப் ஆகுற பாட்டப் தானே, ஆனால் இது உன் பாடியை ஹீல் பண்ணுற வாட்டர் தானே, அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து வேணால் பாடியை ஹீல் பண்ணலாமா பேபி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
நீ மட்டும் இல்லை மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாட்டை விட்டு நம்ம டே வெளியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி மறைச்சிருக்குது. அந்த ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு வந்து நின்று ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரில் அந்த மூமெண்ட்டுக்கு அவர் வேர் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ்ஸஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணப்படி வேறு ட்ரெஸ்ஸஸை சேஞ்ச் பண்ண போவாரா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நீ ஏன் பேபி கஷ்டப்படுற அதான் பக்கத்துலேயே நான் இருக்கிறேனே உனக்கு மொத்த ஹெல்ப்பையும் பண்ணதுக்குங்கிற மாதிரி டேக்கு பேக் சைடில் வந்து பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே டேயோட நெக் அப்படியே பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ண டே அப்படியே நம்ம ஜேகே லைட்டாக மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்படி மூவ் ஆன் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்க மிரரில் டே வந்து நம்ம ஜேகே பார்க்க சொல்ல ஜேகேயோட ஐஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்பிள் கலர்லாம் இல்லை ரெட் கலரில் இருக்குது. அதாவது ஒரு டீமனோட பவர் அவரோட ரியாலிட்டியிலேருந்தே வெளியே வந்துருக்கு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ண வேண்டவர். இப்போ நம்மக்கிட்ட இருந்து ப்ளே பண்ணுறது ஜேகே கிடையாது. ஜேகேக்குள்ளே இருக்க டீமன் பவர் எப்படியே வெளியே வந்துருச்சு. இது எப்படி நான் மறுபடியும் கம்ஃபர்ட் பண்ணி அந்த பவரை மறுபடியும் ஜேகேக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி டே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கானா நெக்கை இந்த மாதிரி பைட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜேகே அப்படியே டேயை புஷ் பண்ணி ஜேகேயோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பார்க்க வச்சோம் டே ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணப்படி எதனால ஜேகே உன்னோட ஐஸ் ரெட் கலரில் மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜேகே கொஞ்சம் லைட்டாக அலர்ட் ஆகிட்டு அது வந்து உன்னால் அந்த டீமன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? நீ ஏன் அந்த பாட்டப்பில் உன் பாடியை ஹீல் பண்ணக்கூடாது? நீ ஹீல் பண்ணால் கண்டிப்பாக உன்னோட பவருக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும்ல. அதெல்லாம் வேண்டான்டையா. நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். நான் உன் கூடயே இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நெக்கை வந்து அப்படியே அவருக்கு மேலே கவராக இருக்க ஷார்ட்டை லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி நெக்கை பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணால் நம்ம டேடா ஜேகேக்கும் ஜேகேவோட பவருக்கு ஹீல்னஸ் தேவை, அதுக்கு பவர் தேவைங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவர் ஜேகேவோட பவரை ஹை அப் பண்ணி டீமனோட பவர் வெளியே வரதை பார்த்து டே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி நம்ம ஜேகேயோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்அப் ஆகலாம், ஹீல் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன் கூட தானே இருக்கணும், நான் உன் பக்கத்தில் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அந்த பாட்டப்பில் அவர் எப்போட்டு டவம் பண்ணுற மாதிரி உட்கார வைப்பார்ல அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு ஜேகேக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம ஜேகேண்ணா இதுதான் பக்கத்தில் இருக்கிறடா, நான் தவம் பண்ணுறேன்னு சொல்லலையே, நான் உன் கூட தானே இருக்கணும்னு. இப்போ ரெண்டு பேருமே பாட்டப்பில் தானே இருக்கிறோம், என்னட்டா அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு மேலே அப்படியே அந்த பாட்டப்பில் ஃபுல்லாக ஓவர் ஆகுறாரு. ஜேகே வேண்டாம் ஜேகே, இது பாட்டப் எனக்கு தான் தெரியுது, சொன்னா கேளு, நீயா இல்லை, நீ டீமனாக இருக்கிற, நான் ஜேகேயாக தான் இருக்கிறேன், அதுதான் உனக்கு புரியல, நான் எப்போதும் உன்னோட ஜேகே தான். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டே வந்து டக்குன்னு நம்ம ஜேகே புஷ் பண்ணப்படி என் ஜேகே எப்படி கண்ட்ரோல் பண்ண என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்கு, தலையை பிச்சிக்கலாம் போல் இருக்குது. இவன் நம்ம சொல்கிறத கேட்கவும் மாட்டேங்கிறான், தவம் பண்ணாவாடு பாடி ஹீல் ஆகும்னா கேட்குறானா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி டே பாட்டப்பட்டு வெளியே வந்தபடி நிற்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே தான் டேட்டை ப்ளே பண்ணுற மூமெண்ட்லேயே இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயை பேக்கப் பண்ணப்படி டேயோட நெக்கில் தான் திரும்பவும் பிக்கிஸ் பண்ணுறாரு. என் மேலே கோவமாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இப்படி பிக்கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு எப்போதுமே ஜேகே டாங்கிட்ட ப்ளே பண்ணுற திங்கிங்லேயே இருக்கிறான். நம்ம பக்கத்தில் அவன் க்ளோஸாக இருந்தால் நம்மளை மட்டும்தான் திங்க் பண்ணுவான், மற்ற மைண்ட் செட் அவனுக்கு வராதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி இப்போ கேஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணப்படி அந்த ஹக்கை பிரேக் பண்ணப்படி ஜேகேயோட நெக்கை ஹோல்ட் பண்ணப்படி என் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா ஜேகே? ஆமாம் பேபி, உன் கூட மட்டும் இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன். இருக்கலாமே, ஆனால் பட் எனக்கு பெட்டு வேணுமே, அதான் நான் ஸ்லீப் பண்ணதுக்கு சோஃபா பெட்டு எல்லாம் வச்சுருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஒரு பெட்டில் கொண்டு வந்துட்டு புஷ் பண்ணவும் ஆனால் ஜேகே அன்னைக்கு மாதிரி ரூடா இல்லை ரூடாலாம் கிடையாது, சாஃப்டாக என் பேபியை ஹேண்டில் பண்ணுறேன்.
ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜேகே டேக்கு மேல ஃபுல்லா ஓவரான படி, ஜேகே கூட பயங்கரமா ஜேகே இன்டிமேட்டா இருக்கிறாரு. டேயுமே அந்த மூமெண்ட்டுக்கு ஃபுல்லா அக்செப்ட் பண்ணபடி, இப்போ நம்ம டே ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம ஜேகே அக்செப்ட் பண்ண பொசிஷன்ல ஜேகே கூட இன்டிமேட்டா இருப்பாரா? அந்த மாரி இன்டிமேட்டா இருந்தா, இந்த மாரி இன்டிமேட்டா இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு குகைக்கு வெளிய அந்த சோல்ஜர்ஸோட சவுண்டு கேட்குது. கிங் உங்கள அங்கிள், ஆன்டி கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாரி சார்லியோட பேரண்ட்ஸோட நேம சொல்லி கத்துறாங்க. கத்துனா மட்டும் தான் நம்ம ஜேகேக்கு குகைக்குள்ள இருக்கவருக்கு கேட்குமா? அந்த பொசிஷன்லேயே கத்துனா, டே கூட க்ளோஸா இருக்கிற ஜேகேக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா கேட்குது. இந்த மாரி கேட்குறத பார்த்துட்டு டேக்கும் கேட்குது, ஜேகேக்கும் கேட்குது. இந்த மாரி கேட்டா, அங்கிள், ஆன்டி எதுக்கு என்ன கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய விட்டு ஜேகே எழுந்துக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஜேகே தான் தெரிஞ்சிடுச்சு அங்கிள், ஆன்டி ஒரு பேட் பர்சன். ஜேகேய அட்டாக் பண்ணதுக்கு அவங்க தான் ஏதோ ட்ரை பண்ணுறாங்கங்கிற மாரி ஹாரி சொல்லியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு. இப்போ தான் அந்த கிங்டம்லேருந்து வெளியே வந்தோம். அதுக்குள்ளே இவனை தேடி இங்கேயே வந்துட்டீங்களாடாங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் டேயை விட்டு மூவ் ஆன் ஆகிற ஜேகேயை டே க்ளோஸாக இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன ஜேகே, நான்டா வேணும்னு சொன்னேன், என்னை விட்டுட்டு எங்கே போகிற?